தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6 படைவீடுகளான திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகியவை ஆகும். குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த 6 படை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைந்துள்ளது. திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பு பெறுகிறது. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக பகுதியில் பார்க்கலாம். திருச்செந்தூரின் பழமை. முருகனின் 6 படை வீடுகளில் 2வது படைவீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீரலைவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்கிறது. திருச்செந்தூரின் சிறப்பு பெயர்கள். அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீரலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற அதுவே பெயரானது. அதனோடு அலைவாய் சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம், வியாழச்சேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்பெற்றது. இக்கோவிலை காக்கும் வீரவாகுத்தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது. திருக்கோவில் அமைப்பு. ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்கே 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டது. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டது. கோபுரம் 9 தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளன. இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. இம்மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயில்கள் 2இல் முதலாவது இருப்பது இந்திரனையும் 2வது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் 5 லிங்கங்களின் வாகனம் ஆவார். 2 தோற்றங்களில் முருகன். முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருளியிருப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்றிருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறார். தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கம். சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது. இதே போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். நாழிக்கிணறு. நாழிக்கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாழிக்கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை. சூரபதுமனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணறை உருவாக்கினர் என்றும் கூறப்படுகிறது. கடல் பரப்பை விட கீழிருக்கும் இந்த நாழிக்கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது.